வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு 2 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அதன் முடிவு எட்டக்கூடிய சாத்தியங்கள் தற்போது வெளிப்பட்டு வருகின்றன. பிரதான சாத்தியம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுடனான சந்திப்புகளுக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முன்வைத்த யோசனை. அதையடுத்து ஷாம் அல் ஷேக்கில் அரபு தலைவர்களுடனான சந்திப்புகளுக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டிருப்பது முழுமையாக உருவாக்கப்பட்ட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அல்ல, மாறாக வழிகாட்டும் யோசனைகள் மற்றும் கொள்கைகளில் ஒரு தொகுப்பு தான். அதை வைத்துக் கொண்டுதான் ட்ரம்ப் வெற்றி வெற்றி என்று கூறுகின்றார். கொண்டு வா நோபல் பரிசு என்று கூச்சலிடுகின்றார். ட்ரம்பின் திட்டம் செய்துள்ள ஒரே நல்ல காரியம் உயிருடன் இருந்த அனைத்து பணிய கைதிகளின் விடுதலை மற்றும் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம். ட்ரம்பின் திட்டம் அதன் உருவாக்க நிலைகளில் இன்னமும் இருக்கின்றது. இந்த முயற்சி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பெரிய அளவிலான பிராந்திய ஒப்பந்தத்தை முன்னெடுப்பதற்கும் ஒரு சாத்தியமான அடித்தளத்தை வழங்குகிறது, அவ்வளவுதான். ஆனால் போர் முடியவில்லை. காசா போரின் 2ஆம் பாகம் இனித்தான் தொடங்க போகின்றது. இதுதான் உக்கிரமான போராக இருக்கும். காரணம், உயிருள்ள பணைய கைதிகள் யாரும் காசாவில் இல்லை. இஸ்ரேலுக்கு முன் திறந்த மைதானம் உள்ளது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் ட்ரம்பின் பேச்சு மற்றும் எகிப்தில் நடந்த தலைவர்களின் உச்சி மாநாட்டின் போது ஜனாதிபதி ட்ரம்ப் ஆற்றிய உரைகள் எல்லாமே கொள்கை அடிப்படையில் உள்ளன. நடைமுறையில் சாத்தியமா என்பது கேள்விக்குறி. காசாவில் போர் முடிந்துவிட்டது என்று அறிவிப்பது உண்மைக்கு மிக தொலைவில் உள்ளது. நிஜமான போர் நிறுத்தம் நடக்கும் வரை காசாவில் விரோதங்கள் தீவிரமாக நீடிக்கும். இஸ்ரேலிய ராணுவம் ஒரு நுட்பமான சமநிலையை தொடர்ந்து நடத்தும். அது என்னவென்றால், முதலில் அவர்கள் செய்த தவறுகள் மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பார்கள். ஹமாஸ் மீண்டும் ஒருங்கிணைந்து அதன் திறன்களை மீண்டும் கட்டியெழுப்புவதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். இதற்கிடையில் ஹமாஸ் கெரில்லா தந்திரோபாயங்கள் மூலம் ஐடிஎஃப் துருப்புக்களை தாக்கி சேதப்படுத்துவதற்கு முயற்சிக்கும். ஹமாஸ் இன்னமும் வலிமையையும் செல்வாக்கையும் தக்க வைத்திருக்கிறது என்பதை நிரூபிக்கும் நோக்கிலே அதை செய்யும். போர் நிறுத்தத்திற்கு முதல் 2 வாரங்களாக ராக்கெட் ஏவுதல்களின் அதிகரிப்புக்கு இதுவே காரணம். இதில் ஒன்று யூத மத நிகழ்வு. யோம் கிப்பூர் தினம் மாலையில் அஸ்டோட் நகரத்தை நோக்கி 5 ராக்கெட்கள் சரமாரியாக வீசப்பட்டன. போரின் சூழலுடன் ஒப்பிடும் போது இது ஒரு அசாதாரண நிகழ்வு. ஹமாஸில் சிறிய குழுக்களுடன் இஸ்ரேலிய ராணுவ மோதல்கள் அதிகரிப்புக்கும் இது காரணமாகின்றது. காசா பகுதியில் கிட்டத்தட்ட பாதி அளவில் ஐடிஎஃப் படைகள் இருப்பது உள்ளூர் மக்களுடனும் ஹமாஸ் இயக்கத்தினருடனும் அதிக அளவிலான மோதல் வாய்ப்புகளை வைத்துக் கொள்கின்றது. இந்த மோதல்கள் ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்குகிறது. பெரிய அளவிலான போர் வெடிக்கக்கூடிய அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றது. ஒரு தீவிரவாத அமைப்பை எவ்வாறு முழுமையாக தோற்கடிப்பது என்ற கேள்வி தீர்க்கப்படாமல் உள்ளது. ட்ரம்ப் என்ன சொன்னாலும் தலையாட்ட சில உலக தலைவர்கள் உள்ளார்கள். காசாவில் போர் முடிந்துவிட்டது என்று சொன்னால், ஆமாம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் போர் முடியவில்லை. ஹமாஸ் வெற்றி பெற்று சுதந்திர பாலஸ்தீனத்தை அமைக்க வேண்டும், அல்லது முழுமையாக அழிக்கப்பட்டு அதன் மிச்சம் மீதிகள் கூட இல்லாது ஆக்கப்பட வேண்டும். அதுதான் போரின் முடிவு. வெற்றியை தெளிவாக வரையறுக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலான வழக்கமான போர்களை போலல்ல இது. 1973ஆம் ஆண்டு நடந்த போரில் இஸ்ரேல் ஒரு தீர்க்கமான வெற்றியினை பெற்றது. சினாயில் எகிப்தின் 3வது ராணுவத்தை சுற்றி வளைத்தல், ஐடிஎஃப் சூயஸ் கால்வாயை கடந்து கைரோவில் இருந்து 100 கிலோமீட்டருக்குள் முன்னேறுதல் மற்றும் சிரியாவில் இஸ்ரேல் டமாஸ்கஸில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்தது. தலைநகருக்கு அச்சுறுத்தல் என்பது போரின் தீர்க்கமான திருப்பு முனையாக அமைந்தது. காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான போரில் தற்போதைய நிலைமை அதிலிருந்து வேறுபட்டது. 2 ஆண்டுகளாக இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்துள்ளது. ஹமாஸ் தலைவர் யாங்கியா சின்வாரின் சொந்த ஊர் கான் யூனிஸின் ஆக்கிரமிப்பிலிருந்து தொடங்கி அதைத் தொடர்ந்து பிலடெல்பி பாதையின் கட்டுப்பாட்டையும் பின்னர் ஹமாஸின் வீழ்ச்சிக்கு திறவுகோள் என்று ஒரு காலத்தில் நம்பிய ரஃபாவுக்குள் நுழைவதையும் தொடங்கியது. ஆனால் எந்த நகரத்தையும் நிரந்தரமாக தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லை. காசா நகரம் இறுதி கோட்டையாக நின்றது. காசா பகுதியில் 60%க்கும் அதிகமான பகுதி ஐடிஎஃப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. ஆனாலும் கூட இந்த வெற்றிகள் இருந்த போதிலும் ஹமாஸ் தோற்கடிக்கப்படவில்லை, அது அகற்றப்படவும் இல்லை. போரின் தொடக்கத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியான கேள்வி உள்ளது: ராணுவம் வெற்றி என்றால் என்ன? இந்த இக்கட்டான நிலை இஸ்ரேலிய அரசியல் நிலைமையின் நோக்கங்களுக்கும் ராணுவத்தின் செயற்பாடுதலுக்கும் இடையில் பதற்றத்தை வெளிப்படுத்துகின்றது. தெளிவாக வரையறுக்கப்பட்ட குறிக்கோள்களின்படி ராணுவம் செயற்படுகிறது. இது பணிகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளாக மொழிபெயர்க்கப்படுகிறது. அரசியல் தலைமையால் வரையறுக்கப்பட்ட குறிக்கோளை அடைவது ஒரு ராணுவ வெற்றியாக கருதப்படும். காசாவில் நடந்த போரின் சூழலில் பணைய கைதிகளை விடுவிப்பதோடு ஹமாஸின் ஆட்சி மற்றும் ராணுவ திறன்களையும் தகர்ப்பதே இஸ்ரேலின் ராணுவ வெற்றி. ராணுவ வெற்றிகள் பாரம்பரியமாக போர்க்களத்தில் உறுதியான சாதனைகளால் வரையறுக்கப்படுகின்றன. அவை எதிரியின் திறன்களை அழித்தல், உள்கட்டமைப்பை இடித்தல் மற்றும் கொல்லப்பட்ட எதிரி இயக்கத்தின் எண்ணிக்கை ஆகியவை. நாடுகளுக்கு இடையிலான போர்களில் இந்த அளவுகோல்கள் மிகவும் தெளிவாக உள்ளன.
ஆனால் ஒரு அரசு ஒரு தீவிரவாத அமைப்புக்கு எதிராக போராடும் போது கோடுகள் மங்கலாகின்றன. உண்மையில் எதிரி யார்? அது ஒரு பொதுமக்கள் உடையில் இருக்கும் ஒரு டீனேஜரா அல்லது ஹமாஸ் சீருடையில் உள்ள ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட நபரா? தீவிரவாத உள்கட்டமைப்பு என்றால் என்ன? ஆயுத கிடங்காக இரட்டிப்பாகும் ஒரு அப்பாவி பாலஸ்தீனியரின் வீடு அல்லது ஒரு கொல்லைப்புறத்தின் கீழ் மறைந்திருக்கும் ஒரு சுரங்க பாதையா? இந்த தெளிவின்மை தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான போரை இயல்பாகவே நீடித்ததாக ஆக்குகிறது, முடிவில்லாத போராக ஆக்குகிறது. அதுதான் இப்போது நடக்கிறது. ஆனால் போர் முடிந்தது என்று கூறப்படுகின்றது.